ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 24/3/2026 விஸ்வாவசு ஆண்டு பங்குனி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். மீன லக்கணம் இருப்பு. இன்று 2 நாழிகை 58 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:16க்கு. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:30 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:10 மணி வரை ரோஹிணி, பின்பு மிருகஷீரிடம். நாமயோகம் இன்று காலை 11:57 வரை பிரிதி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 8:42 வரை கௌளவம், பின்பு இரவு 7:30 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 10 மணி வரை உங்களுக்கு அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று இரவு 10:10 மணி வரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் காலை சூரிய பிரபையிலும், இரவு சந்திர பிரபையிலும் பவனி வரும் காட்சி. சென்னை ஸ்ரீ மல்லீஸ்வரர் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை சஷ்டி இருக்குங்க. அப்போ அந்த வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் வேண்டியது யாவும் உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னா முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்யுங்க. 6 விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமானுங்க. அப்போ முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயமுங்க. முருகப்பெருமான் வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது மிகவும் சிறந்ததுங்க. வினை தீர்ப்பான் வேலவன் என்பது வெறும் வார்த்தை அல்லங்க. அவரின் அருளால் வினை நீங்க பெற்ற அவருடைய அடியார்களுடைய அனுபவபூர்வமான ஒரு வாக்குனே சொல்லலாமுங்க. அப்படிப்பட்ட முருகனுக்குரிய ஒரு சிறந்த தினம்தான் அந்த சஷ்டி தினந்தங்க. அப்போ மாதந்தோறும் வருகின்ற இந்த சஷ்டி, கிருத்திகை போன்ற தினங்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. அப்போ இந்த சஷ்டியில் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு மலர்கள் எல்லாம் சுற்றி தீபம் ஏற்றி தூபங்கள் எல்லாம் காட்டி பால், பழம், நிவேதனம்லாம் வைக்க வேண்டுங்க. காலையிலிருந்து உணவேது மருந்தாமல் பூஜை அறையில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தையோ வேறு ஏதேனும் முருகனுடைய மந்திரங்களையோ நாள் முழுவதுமோ அல்லது உங்களால் முடிந்தவரை நீங்கள் ஜபிக்க வேண்டுங்க. காலையும் மாலையும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் கந்தகுரு கவசம் கேட்பதும் அதே போல் இல்லத்தில் நிம்மதியும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் மன தெளிவையும் தந்தருளுங்க. அப்போ இந்த நாளில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டுங்க. முருகக் கடவுளுக்கு அபிஷேக பொருட்கள் வழங்கி தரிசிப்பது இன்னும் விசேஷம் வாய்ந்ததுங்க. செவ்வரளி மலர்கள் சுட்டி மனதார வேண்டிக் கொண்டீங்கன்னா வேண்டியது எல்லாமே உங்களுக்கு தந்தருளுவான் இந்த வேலவன்ங்க. அப்போ எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்கலாமுங்க. இவ்வாறு செய்தீங்கன்னா எதிரிகளை துவம்சம் செய்வாருங்க இந்த வெற்றி குமரன். தடைகளை எல்லாம் தகர்த்தெறிவார் இந்த கந்த குமரனுங்க. அப்போ சஷ்டியினுடைய விரதத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
திதிகளில் 6வது திதியாகுது வருவது தான் இந்த சஷ்டி திதிங்க. அப்போ ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்குண்டான ஒரு நாளாகவும் இந்த சஷ்டி திதி உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது 6 என்ற வழக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குதுங்க. அப்போ ஜோதிடத்தில் 6ஆம் எண்ணுக்குரிய உரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுங்க. அப்போ இவர் லக்ஷ்மியினுடைய அம்சமாகவும் கருதப்படுகிறாருங்க. அதனால் இந்த சிறப்பு மிக்க நாளில் விரதம் இருந்து மனதார நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலகி நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடும் நன்மைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. திருமணம், வாகனம், வீடு ஆகியவற்றை தரக்கூடியவரும் இந்த சுக்கிரன் தாங்க. அதனால் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையுமே நீங்கள் பெறலாமுங்க. 16 பேர்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் இந்த குழந்தை பேருங்க. அப்போ இந்த குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேர்களையுமே அளிக்கக்கூடியது இந்த சஷ்டியினுடைய விரதத்திற்கு அளிக்கக்கூடிய வல்லமை இந்த சஷ்டி விரதத்திற்கு உண்டுன்னே சொல்லலாமுங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது சஷ்டி விரத சிறப்பை கூறக்கூடிய ஒரு பழமொழியாகுங்க. அப்போ சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் மட்டுமல்லங்க, நற்காரியங்கள்னு நிறைவேறாது என்று எதெல்லாம் இருந்துச்சோ அந்த விஷயங்கள் கூட வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதமாகுங்க. முருகப்பெருமானுக்கு பொதுவாக மாதந்தோறும் 3 விரதங்கள் கடைபிடிக்கப்படுங்க. 3 விரதங்களில் முறையாக கடைபிடிப்பவர்கள், அதாவது ஒன்று திதி விரதம், வார விரதம், அதே போல் உங்களுக்கு நட்சத்திர விரதம், இந்த 3 விரதத்தையும் கடைபிடிக்கலாமுங்க முருகனுக்கு. சஷ்டி விரதத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, சஷ்டி விரதம் முறையாக கடைபிடிச்சிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறக்கூடும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே நீங்கக்கூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடுங்க. காரிய சித்தி உண்டாகக்கூடுங்க. அப்போ சஷ்டி திதியில் முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா அவருடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பெற்று வாழ்க்கையில் நீங்கள் வளமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள், மருத்துவம் பார்ப்பதற்கு மிக உகந்த நாள், மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு மிக சிறந்த நாள், சாந்தி பரிகாரம் செய்ய மிக நல்ல நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:48 மணி முதல் 7:29 மணி வரை, மேஷ லக்கணம் 7:30 மணி முதல் 9:11 மணி வரை, ரிஷப லக்கணம் 9:12 மணி முதல் 11:05 மணி வரை, மிதுன லக்கணம் 11:06 மணி முதல் 1:10 மணி வரை, கடக லக்கணம் 1:11 மணி முதல் 3:22 மணி வரை, சிம்ம லக்கணம் 3:23 மணி முதல் 5:28 மணி வரை, கன்னி லக்கணம் 5:29 மணி முதல் 7:28 மணி வரை, துலாம் லக்கணம் 7:29 மணி முதல் 9:27 மணி வரை, விருச்சக லக்கணம் 9:28 மணி முதல் 11:33 மணி வரை, தனுசு லக்கணம் 11:34 மணி முதல் 1:45 மணி வரை, மகர லக்கணம் 1:46 மணி முதல் 3:51 மணி வரை, கும்ப லக்கணம் 3:52 மணி முதல் 5:44 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. அதே போல் ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்தாலும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை,
8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹொரை. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த செவ்வாய் ஹொரை பார்த்தீங்கன்னா ரத்தம், மருத்துவம், பூமி, அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ செவ்வாய் ஹொரையில் ஒருவர் நிலம் வாங்குறதாக இருக்கட்டும், விற்பதாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவதாக இருக்கட்டும், சகோதரர் பங்காளி பிரச்சனைகளாக இருக்கட்டும், சொத்து பிரிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், உயிர் எழுதுவது, இரத்த தானங்கள் பண்ணுறது, உறுப்பு தானங்கள் பண்ணுறது, மருத்துவ உதவிகள் செய்வது, இவற்றை எல்லாத்தையுமே நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. அப்போ இந்த ஹோரைகளில் ஆயுத பிரயோகத்தையெல்லாம் துவங்கினீங்கன்னா சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. அப்போ நீங்கள் அதிகாரத்தை ஒரு பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ எந்தவித நல்ல காரியங்கள் செய்யவும் உகந்த நேரம் இல்லைங்க இந்த செவ்வாய் ஹொரை. இருப்பினும் நீங்கள் தெய்வீகம் தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஹொரையை பயன்படுத்தலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமைனாலே ராமர் பக்தரான அனுமனுக்கு மிக மிக ஒரு உகந்த நாளுங்க இந்த நாள். அப்போ அனுமனுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமையில் ஆரஞ்சு நிற திலகம் வைப்பது, ஆரஞ்சு நிற உடைகள் அணிந்து கொண்டு அனுமனை நீங்கள் வழிபட்டுவாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு அனுமனுடைய அருள் பெற்று மன தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் மேஷம், விருச்சகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, புதன், செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், சனி, சூரியன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. மனதளவில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உறவினர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வகையில் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உந்துதலை ஏற்படுத்துங்க. அப்போ உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து காட்டுவீங்க. எதையுமே திறம்பட செய்து உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் மாறப்போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வங்கிகள் இருப்பு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அதிக லாபகரமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழக்கு சார்ந்த ஏதாவது பணிகளில் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மருந்து பொருட்கள் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களும் மேம்படக்கூடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு குழப்பங்களும் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வரவுகள் தொடர்பான செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது கல்வி துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரமின்றி செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு நன்மதிப்பு இன்றைய நாள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்து இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் புதிய தொடர்புகளும் புதிய நட்பிற்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் தள்ளி போன எந்த ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியான சில வரவுகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல உழைப்பிற்கு உண்டான சில மதிப்புகள் எல்லாமே இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு காணப்படும். மனதளவில் ஒரு புதிய பாதைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் தெளிவுபட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தந்தை வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடும். உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டு எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மனதில் சில குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. மாலையில் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. அப்போ சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அலுவலகத்தில் ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய நாள் காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய நிதியும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் காணப்படக்கூடும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை பொறுத்தளவுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். நீங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பணிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதங்கள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்பட காண்பீங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றமும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு சில செலவுகளும் வாய்க்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே உண்டான உறவுல பார்த்தீங்கன்னா சமநிலையான ஒரு மனநிலை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதே போல் இன்ப துன்பங்கள் இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதனால் எதிலுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அதே போல் ஒருவர் புரிந்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய மனதுக்கு அவங்களும் அவங்களுடைய மனதுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படுது. குழந்தைகள் விஷயங்களில் இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளால் இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு நன்மதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கமும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுலாம் கிடைக்குதோ அந்த அளவுகளை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப உங்களுடைய முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழக்குகளில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி சூரியனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரகாசமான வளம் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. அப்போ உங்களுடைய முடிவுகளில் மனதளவில் உறுதியாக இருப்பீங்க. அந்த உறுதியான சில நிலைப்பாட்டால் உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரம் சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகூடி வருமுங்க. கனிவான உங்களுடைய பேச்சுக்களால் காரியத்தை எல்லாம் எளிதாக சாதிப்பீங்க. வழக்குகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. பழைய சிக்கல்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் தெளிவுகள் ஏற்படக்கூடுங்க. ஆன்மீக பணிகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புரிதல்கள் உண்டாகக்கூடுங்க. கடன் சார்ந்த ஆலோசனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் சவாலான பணிகளை கூட நீங்கள் எளிதாகவும் சாதாரணமாகவும் இன்றைய நாள் முடிச்சிருவீங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த
சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படும். அதை எளிதாக நீங்கள் எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. மனதளவில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு இன்றைய நாள் மிக முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளாலே இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும். அவர்கள் கேட்பதையெல்லாம் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் செலவுகள்லாம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் அவசரம் இருக்க வேண்டாமுங்க. அதனால் எதுலேயுமே நிதானத்தோடு நீங்கள் எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் எடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே உண்டாக போகுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ வியாபாரத்தில் இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பதவி உயர்வு என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வெகுமானங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு இன்றைக்கு திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கக்கூடுங்க. அவர்களுடைய சில பாராட்டுகளையும் இன்றைய நாள் பெரும் வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் அந்த திட்டங்களுக்கு உண்டான சில வழிமுறைகள் உங்களுக்கு காணப்படும். அந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் இன்றைய நாள் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நீங்கள் பகிர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு மிக அற்புதமாக இருக்குங்க. எதையுமே இருவருமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் தென்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. குழந்தைகளால் இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைகள் ஏற்பட போகுது. அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களுடைய துணையுடன் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதே போல் ஊக்கத்தொகை, சலுகை வகையில் சில இதர தொகைகள்லாம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடின உழைப்பிற்கான சில பலனாக இந்த சிறப்பு தொகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ திடீர் பணவரவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். நிதி நிலைமை மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியம் காணப்படுதுங்க. மனதிடம் காரணமாக ஆற்றல் நிறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. மிக சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வீரர், ஒரு உத்வேக வீரராக இருப்பீங்க. அதே போல் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து நீங்கள் சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்குங்க. இன்றைய நாள் ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபார ரீதியான சில மாற்றங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கொஞ்சம் விவேகத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடகராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி சூரியனுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு
மகிழ்ச்சியையும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக அமைய போகுது. உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் இன்றைய நாள் தீர்ப்பீங்க. அதே போல் உங்களுடைய பணிகளில் செயல்களில் பொறுமையுடன் கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் இன்றைய நாள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அப்போ அவசர முடிவுகளை எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் நல்ல அனுகூலம் உங்கள் உண்டாகக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நவீன டிசைன்களில் ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய உதவி மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய யோசனைகளுக்கு மதிப்புகள் மரியாதைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுடைய பணிகளில் உதவி செய்து உற்சாகப்படுத்துவீங்க. அதே போல் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறன்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல தன்னிச்சையாக செயல்பட்டு உங்களுடைய பணிகளை எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் காணப்படும். அதே போல் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் காணப்படுங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. நீங்கள் முயற்சிகளில் நீங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதுலேயுமே இருவரும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். சின்ன சின்ன உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றபடி அவங்கள பற்றி இந்த படிப்பு விஷயங்கள், போட்டித் தேர்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கணிசமான பண வளர்ச்சி எல்லாம் இன்றைய நாள் அதிகமாகவே தென்படுதுங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் மன திருப்தியுடனும் காணப்படுவீங்க. இதனாலே உங்களுக்கு அதிக ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பணிபுரியக்கூடிய இடத்துல உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் சுக்கிரன் சனி சூரியனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. திடீர் செலவுகள் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இன்றைய நாள் அனுசரித்து செல்வது மிக நன்மையை அதிக ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வெளி வட்டாரங்களில் உங்களுடைய விவாதங்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும். நீண்ட நேரம் இன்றைய நாள் கண் விழிப்பதை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. எதிர்பாராத உங்களுடைய பயணங்களால் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் முடியக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. வாழ்க்கை துணையோட தேவைகளை எல்லாத்தையும் இன்றைய நாள் பூர்த்தி செய்வீங்க. பிற்பகலுக்கு மேலே சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடுங்க. அதனால் உங்களுடைய உறவினர்களால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியுட சூழல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இருக்குது. இப்போ உங்களுடன் காணப்படும் நம்பிக்கை காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் விட இன்றைய நாள் லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான ஒரு அன்பான உணர்வுகளை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. சந்தோஷமாக இன்றைய நாள் காணப்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது உங்களுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்குமே ஏற்பட இது மிக சிறப்பான ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எந்த போட்டிகளில் எந்த தேர்வுகளில் இருந்தால் கூட அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய மனதளவில் திருப்திகள் காணப்படும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொள்வீங்க. உங்களுடைய காணப்படும் ஆற்றல், நம்பிக்கை, உணர்வு இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடுகளையுமே விடாப்பிடியாக இருந்து நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வாரிசுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கக்கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி தொடர்பான உங்களுக்கு முயற்சிகள் எதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாமே மேம்படக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு புதிய தொடர்புகளும் அறிமுகங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. இன்றைய நாள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் புதன், ராகு, செவ்வாய் உடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, சூரியனுடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரனும் 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட திறன் எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு இன்றைய நாள் பயனை அளிக்கக்கூடுங்க. நீண்ட கால திட்டமிடுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதியும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குடும்பத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு சிந்தனைகளால் நல்ல லாபத்தையும் மேம்படுத்துவீங்க. அதே போல் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தவறிப்போன சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான அனுகூலமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இருந்தாலும் புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தா கூட உற்சாகமாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறம்பட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு தரமான பணிகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் உங்களிடம் காணப்படுங்க. அது உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பார்க்கப்பட்டு அதற்குண்டான பாராட்டுகளையும் நீங்கள் பெரும் வகையில் இருக்குங்க. தொழில் விஷயங்களில் சிறு சிறு இடர்பாடுகள் வந்தால் கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. தெய்வ பக்தி அதிகரித்து உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்பம் இந்த 3 விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தில் துணையுடன் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால தாங்க இன்றைய நாள் உங்களுடைய துணையை அது மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. புத்துணர்வும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நீங்கள் இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறந்த ஒரு நிதி வளர்ச்சி எல்லாம் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ நிதி சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் தென்படுங்க. அப்போ பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று திட ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் இருப்பதால் தன்னம்பிக்கையும் அதிகமாக உங்களிடம் காணப்படுவதால் இதெல்லாம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் அதாவது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிலுமே நீங்கள் ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுடைய உறவினர்கள் அதிகமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தொழில் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா அது திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இணையம் சார்ந்த விஷயங்கள்ல துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் இன்றைய நாள் அதிகமாக உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடும். வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு
பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன், ராகு, செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. எந்த ஒரு சவால்களையுமே பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான சாதகமான ஒரு உதவிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். சுபகாரிய முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நெருக்கமானவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பாராத சில உதவிகளாலும் ஒரு சிலருக்கு சில நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ நண்பர்கள் வழியே பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரும். உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா வீட்டில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அப்போ நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்பட்டால் கூட சுப செலவாக இருக்குங்க. விரைய செலவாக இருக்காமல் சுப செலவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மனதளவில் அது வந்து உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுடைய தாயினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளை காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் பற்று வரவு உங்களுக்கு சுமாரத்தாங்க இருக்குது காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இன்று வெற்றிகரமான ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய நடத்தை இதெல்லாம் யதார்த்தத்துடனும் கவனமுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. பணிச்சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய தன்மைகளில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு காணப்படுது. தொழிலில் நல்ல ஒரு வரவுகள் இருந்தால் கூட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில சிறு சிறு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் அன்பான உணர்வுகளை எல்லாம் மகிழ்ச்சியான வார்த்தைகளால் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதனால நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் கணவன் மனைவி கூடிய விட்டு கொடுத்தீங்கனாலே குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். குழந்தைகள் விஷயங்களில் கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அவர்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் வந்து வெற்றிகரமாக செயல்படக்கூடிய நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வந்து சேமிப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் எளிதாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத வகையிலேயும் உங்களுக்கு பணங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமை உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தைரியம், மன உறுதி, தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துடனும் தைரியத்துடனும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சுபகாரியங்கள் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் இணைய வர்த்தக தொழிலில் ஏதாவது இருந்தீங்கன்னா அதில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை கணவர் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். தயக்க உணர்வுகள் இல்லாமல் நீங்கள் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க.
மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் சனி சூரியனுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்காதுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் தன்னம்பிக்கை தைரியத்தை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் துடிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட்டால் தான் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். அப்போ நேர்மறையான ஒரு எண்ணங்களை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் மேம்படுத்தி கொள்வீங்க. ஒரு சிலர் விஷயங்களுக்கு கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சில நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு நாளாக இன்றைய நாள் இல்லைங்க. உத்தியோகத்தில் எதாக இருந்தாலும் வளைந்து கொடுத்து செயல்படுவீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நன்மதிப்பு ஏற்படுமானால் இன்றைய நாள் அவ்வளோ கிடையாதுங்க. புதிய கனவுகள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. வாகனத்தில் செல்லும் போது பார்த்தா சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி கேட்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுவதால் அதை நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகுது. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுங்க. அதனால் வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாராக இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவதால் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக ஆற்றுவதால் சில தடைகளை எல்லாமே நீங்கள் சந்திப்பீங்க. தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சக பணியாளர்களுடனான தொடர்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அவர்கள் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவர்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய நாள் உங்களுடைய சக பணியாளர்களுடைய போக்கே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வியாபாரமும் லாபமும் சற்று சுமாராக உங்களுக்கு காணப்படுது. அதனால் தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இல்லை. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான ஒரு விவாதம் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிச்சயம் உங்களுக்கு பெரிய ஒரு லெவலில் சண்டைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சூடான விவாதங்கள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலையோ அதெல்லாம் பாருங்கள். நட்பான ஒரு அணுகுமுறை தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விட்டு கொடுக்க தயாராக இருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்று சற்று உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் செலவினங்கள் அதிகமாக காணப்படும். இந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் குழந்தைகளால் சில சங்கடங்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் முதுகு வலி, இந்த மாதிரி முழங்கால் வலி, இருமல், சளி போன்ற உபாதைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்க. யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆயிருங்க. இப்போ நடைபயிற்சி தினசரி நடைபயிற்சி பண்ணுவதால் எல்லா வகையான உறுப்புகளும் ஆக்டிவாயிரும். அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் கிளிப்பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் திடீர் தனவரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நண்பர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை
சுப்பிரமணி வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி சூரியனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று பலன்கள் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் உங்களுடைய செயல்கள் முடிப்பதை கொஞ்சம் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில பணிகளை பார்த்தீங்கன்னா நிலுவையில் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் புதிய இலக்குகளை எல்லாமே இன்றைய நாள் நிர்ணயம் செய்வீங்க. அடமான பொருட்களை மீட்பதற்குண்டான ஒரு சூழல் இன்றைய நாள் அமைய போகுது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ வழக்கமான பணிகளில் மட்டும் நீங்கள் ஈடுபடுங்க. பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்குங்க. உறவினர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க உங்களுக்கு. அப்போ உங்களிடம் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வழியில் எதிர்பாராத சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். பிற்பகலுக்கு மேலே நீங்கள் வீட்டில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட உங்களுக்கு குறைவாகத்தாங்க கொஞ்சம் கிடைக்கும். இன்று துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாதுங்க. அப்போ உங்களுடைய கவலைகள் பார்த்தீங்கன்னா அந்த பணிகளில் இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் திட்டமிடுதலுடன் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக நன்மையை ஏற்படுத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு மனதளவில் சில வருத்தமான ஒரு சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கி காணப்படுவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது, லாபத்தை இல்லை. அதனால் காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே எழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சில முரண்பாடுகள் எல்லாம் எழலாம். இருவருமே கொஞ்சம் அன்பாக பேசி உங்களுடைய தீர்வுகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வரவும் செலவும் உங்களுக்கு இரண்டும் கலந்து தாங்க காணப்படுது. அப்போ சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது. அப்போ நிதி நிலைமையில் நீங்கள் உங்களுடைய அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு சிறிய உடல்நல கோளாறுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தனவரவு மேம்படுவதற்குண்டான சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய மனதில் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் பணிகள், அதாவது அரசு தொடர்பான பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில முயற்சிகள் எல்லாமே கால தாமதத்துடன் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. இங்கே ஏதாவது ஒரு விஷயங்களை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பில் சில மாற்றங்களும் உருவாகக்கூடும். அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மருத்துவ பணிகளில் இருப்பவர்களுக்கு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலைகளில் உங்களுக்கு அசதிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதனால் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுங்க. அதே போல்
தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி சூரியனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் திருப்தியும் அதே போல் சாதனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் ஏற்பட போகுது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. பேராசை இன்றி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கௌரவ பதவிகள் மூலம் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. வேளாண்மை தொடர்பான சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆலோசனைகள் மூலம் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு தெளிவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமான ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடுங்க. குடும்பத்தினர்களிடம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பதுங்க. எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் சக பணியாளர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகள் எதையுமே ஏற்படுத்தி தராதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பல புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெறுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய பணிகளில் பெரிய அளவில் நீங்கள் சாதித்ததாக இன்றைய நாள் மனதளவில் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழில் விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சியை தராட்டா கூட உங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குங்க. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு ஆலோசனைகள் செய்வதற்கு ஒரு மிக ஏற்ற நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் நீங்கள் 2 பேருமே இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுவதால் நீங்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைத்து 2 பேருமே நல்லா பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதை நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. சகஜமான முறையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அந்த மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. உங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான புரிந்துணர்வு மிக அற்புதமாக காணப்படுது. குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிக பணத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஊக்கத்தொகை உங்களுக்கு அதிக அளவில் வருங்க. இதர வகையிலையும் உங்களுக்கு பணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நல்ல உடல்நிலை காணப்படுங்க உங்களுக்கு இன்றைய நாள். அதனால் உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக வைத்திருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க இன்றைய நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம்,
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் எண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சுப முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. ஆடம்பரமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வர்த்தக செயல்பாடுகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணைவருடைய ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, சூரியனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனும், 5ஆம் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் உங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மையும் விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல், சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று
ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு மறைமுகமான ஒரு திறமைகளை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ செலவை சிக்கனப்படுத்தி கொள்ளுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கூட்டாளிகளுடன் சிறு சிறு விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. கடன் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல குடும்ப பெரியவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் சனி சூரியனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் ராகு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் உங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மையும் விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல் சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க.
நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடத்திலிருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கி நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. புதிய நபர்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்கு. மன மாற்றங்கள் நிறைந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.